श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। நாளை ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகம் என்று அறிந்து நாடே கோலாகலமாக அனைவரும் சந்தோஷத்துடன் தங்கள் இல்லங்களையெல்லாம் அலங்கரித்து இருந்தனர். அப்பொழுது வசிஷ்டர், குலகுருவான வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும், எத்தகைய விரதங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விளக்கி அவரை அவ்வாறு இருக்க சொன்னார். சீதாதேவியும் உடன் விரதம் இருந்தார். ஸ்ரீராமரும் சீதாதேவியும் விரதமும் இருந்தனர். இதற்கிடையில் நாடு முழுவதும் இவ்வளவு கோலாகலமாக இருப்பதை பார்த்த ஒருவர், அவர்தான் மந்தரை என்பவள். இந்த மந்தரை என்பவள் கைகேயி திருமணமாகி தசரதரை கல்யாணம் செய்து கொண்டு வந்த பொழுது கைகேய தேசத்திலிருந்து கைகேயியுடன் வந்த பணிப்பெண். அந்த மந்திரையானவள் கைகேயிக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டிருப்பவள். ஆனால் அவள் மிகவும் வயதான மூத்த குடிமகள். இந்த குதூகலத்தை பார்த்தவுடன் அவளுக்கு என்னவென்று புரியாததால் அங்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், இது ஸ்ரீராமருக்கு நாளை பட்டாபிஷேகம், அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று. அதை கேட்டவுடன் அவள் மிகவும் வெகுண்டெழுந்தாள். உடனே கைகேயி இருக்கும் அரண்மனைக்கு சென்று, நீ என்ன முட்டாளை போல் இருக்கிறாயே என்று கூறினாள். அப்பொழுது கைகேயிக்கு ஒன்றும் புரியாமல், ஏன் என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது, நாளை ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்று கூறினாள். அதை கேட்டவுடன் கைகேயி மிகுந்த சந்தோஷத்துடன் தன் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி அவளுக்கு பரிசாக அளித்தாள். அதை தூக்கி எறிந்தாள் மந்தரை. நீ ஏன் இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய் என்று கைகேயை பார்த்து. கைகேயானவள் அரசி, தசரதனால் மிகவும் விரும்பக்கூடியவள். அத்தகைய அந்தஸ்தில் இருப்பவளை இவள் வெறும் பணியால்தான். இருந்தாலும் கைகேயி கொடுத்திருக்கும் இடம் மந்தரைக்கு அவ்வளவு இடத்தை கொடுத்திருப்பதனால் மந்தரை கைகேயை பார்த்து, நீ முட்டாளாக இருக்கிறாய் என்று கூறினாள். உன் மகன் அரசாள வேண்டும், ஆனால் நாளை ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் அவன் அல்லவா அரசாள்வான் என்று கூறினாள். அதற்கு கைகேயி கூறுகிறாள், இல்லை, ஸ்ரீராமர் எல்லா தகுதிகளையும் உடையவர், எனக்கு ஸ்ரீராமரையும் மிகவும் பிடிக்கும். ஸ்ரீராமர் சிறிது காலம் ஆண்டுவிட்டு பிறகு பரதனுக்கும் ஆள்வதற்கு உரிமை கொடுப்பார் என்றும் கூறுகிறார். அப்பொழுது மந்தரை இந்த கைகேயின் மனதை கலைப்பதற்காக கௌசல்யாதான் ராஜமாதா, அவள்தான் பட்டத்தரசி அல்லவா? ஸோ இப்பொழுதே கௌசல்யாவுக்கு தான் அரசாள்வதில் பங்கு இருக்கிறது, பட்டத்தரசியாக இருக்கிறாள், உனக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. இப்பொழுது ஸ்ரீராமரே வந்துவிட்டால் அவள் வயிற்றில் தோன்றிய மகனான ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டால் பிறகு பரதனுக்கு எந்த விதமான பதவியும் கிடைக்காது என்றும் கூறுகிறார். அது மட்டும் அல்லாமல் நீ கௌசல்யாவின் வேலைக்காரியாக தான் இருக்க முடியும் என்றெல்லாம் இவளுக்கு பல துர்போதனைகளை செய்து கைகேயின் மனதையும் மாற்றி விடுகிறாள். தன் மகனுக்காக, அதாவது பரதனுக்கு ஆட்சியை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தையும் மந்தரை கைகேயின் மனதில் உருவாக்கி விடுகிறார். இதனால் கைகேயும் என்ன செய்வது என்று தெரியாமல் மந்தரையிடமே கேட்கிறார், என்ன செய்யலாம் இதற்கு என்று. பிறகு அவள் கூறுகிறார், தசரதன் நிச்சயமாக உனக்கு அடிமையாகி உன் காதலில் விழுந்து கிடக்கிறார். அவரிடம் நீ கோபமாக நடந்து கொள். உன் மகனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றும் கூறு என்று சொல்லிவிட்டு, அது மட்டுமல்லாமல் நீ முன்பே 2 வரங்களை கைகேயி கேட்டிருக்கிறார், அந்த வரங்களை கேட்டு நீ விழித்துக்கொள் என்று மந்தரை துர்போதனையெல்லாம் கைகேயிக்கு செய்துவிட்டு அவள் சென்று விடுகிறார். அப்பொழுது அந்த அரண்மனைக்கு தசரதர் மிகவும் சந்தோஷத்துடன் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற விஷயத்தை கைகேயிக்கு கூறுவதற்காக வருகிறார். முதலில் கைகேயிக்குத்தான் கூற வேண்டும் என்றும் தசரதர் வருகிறார். கௌசல்யாவிற்கோ சுமத்திரைக்கோ தசரதர் கூறவில்லை இந்த விஷயத்தை. ஆனால் ஸ்ரீராமன் முன்பு கூறிவிட்டார். ஆனால் தசரதர் தன் வாயால் கைகேயிக்கு தான் முதலில் கூற வேண்டும் என்று அத்தகைய அன்பு உடையவர் தசரதர். கைகேயி மேல் அத்தகைய அன்பு, காதல் எல்லாம் கொண்டிருந்தார். அதனால் அவளிடம் முதலில் கூற வேண்டும் என்றும் அங்கு வருகிறார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.